Day 6, time 10:49 PM. இன்றைக்கி என்ன நடந்துச்சு? ஆஃப்டர் வெரி லாங் டைம் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுது. ஷிஃப்ட் தான் ப்ரீவியஸ் டே நடக்கிறதெல்லாம் சொல்லுவேன். இன்றைக்கி கேரளாவில் இருக்கிறதுனால நார்மல் ஸ்லீப்பிங் ஸ்கெடியூல் ரொட்டீன் எல்லாம் அப்படி தான் இருக்குது. காலையில் ஒரு 9 மணிக்கா என் அக்கா என்னை எழுப்பிட்டா. பக்கத்தில் வந்து கையெல்லாம் தலையில் வச்சு தலூடி கிஸ் கொடுத்து என்னென்னமோ பேசி எழுப்பிட்டேன். நான் சொன்னேன், பேசாத, நான் எந்திரிச்சிடுவேன்னு பேசி நான் என்னை எழுப்பிட்டேன். ஏன்னா கொஞ்ச நேரம் தானே இருக்கும், மந்திரம் வரைக்கும் தூங்கினா டே முடிஞ்சிடும் சீக்கிரம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகி அவ்வளோ நாள் ஏன் என்னை எழுப்பினேன், நான் லேட்டாக தான் தூங்கினேன் சொல்லிவிட்டு சரி பரவாயில்ல ஆல்ரெடி எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு. அப்புறம் அம்மா தோசை சுட்டு கொடுத்தாங்க. அப்புறம் டீ குடித்தேன். அதுக்கப்புறம் அம்மாவோட இயர் ஒரு இயர் வந்து எப்படி சொல்கிறது, நல்லா வெயிட்டு போட்டு காது வந்து அத்தை போயிடுச்சு. ஓகே, அதனால் கம்மல் போட முடியாது. அம்மா ஒரு காதில் வந்து பேண்டேட் மாதிரி ஒட்டிட்டு தான் கம்மலை போடுறாங்க. ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கோம், ஒன்று இயரில் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இல்லை பார்லரில் போயிட்டு பிளாஸ்டர் வச்சு ஒட்டலான்னு. பயம் அம்மாவுக்கு, இன்ஜெக்ஷன் வச்சுடுவாங்களோ, வலிக்குமோ அப்படின்னு. அப்புறம் எப்படியோ நானும் அக்காவும் ரொம்ப வற்புறுத்தி இன்றைக்கி பார்லர் போகலாம் அப்படின்னு சொல்ல வச்சிட்டோம் அம்மாவை. அப்புறம் ரம்ஜானுக்கு நானும் அக்காவும் ஒரே கலரில் ட்ரெஸ் எடுத்திருந்தோம். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு. சின்ன வயசில் அப்பா எங்களுக்கு ஒரே கலரில் ஒரே இதில் தைச்சி கொடுப்பாரு. ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்குமே அது ஒரு வெறுப்பாக போயிடுச்சு ஒரே மாதிரி போடுற போது. பட் எங்களை எல்லோரும் ட்வின்ஸுன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ என்னை விட அக்கா 5.5 இயர்ஸ் எல்டராக இருந்தால் கூட, நான் அக்கா மாதிரி இருந்தேன்னா கூட ஸ்டில் எங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு மொமெண்ட், ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது. ஸோ நான் அக்காவை வந்து இன்றைக்கி ஒரே மாதிரி ட்ரெஸ் போடலாம் அப்படி சொல்லி ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டோம். அம்மாவையும் பார்லருக்கு போகலான்னு. அப்பா காலையிலேருந்தே இங்கே ஒரு மால் இருக்குது, லுலு மால், வீட்டு பக்கத்துலேயே. அங்கே போய் க்ராசரி வாங்கணுன்னு அப்பா சொல்லியிருந்தார், எங்கிட்ட ரெடியாக சொல்லியிருந்தார். அப்போ நான் சொன்னேன், எதுக்கு நானும் அப்பா மட்டும் போகணும், நம்ம 4 பேருமா சேர்ந்து போகலாம். ஃபஸ்ட்டு அப்போ நான் தான் பிளான் போட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்லர் போயிட்டு அங்கேருந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு, ஏதாவது ஹோட்டல் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்புறம் மால் போகலாம் அப்படின்னு பிளான் போட்டேன். அப்புறம் சீக்கிரம் குளித்து ரெடியாகி எல்லோரும், அம்மாவும் வந்து புது சாரீ கட்டினாங்க, அக்கா வாங்கி கொடுத்த சாரீ. அப்பாவும் ரெடி. இப்போ நாங்கள் 4 பேரும் ஆட்டோ பிடிச்சி ஃபர்ஸ்ட்டு வந்து ஆட்டோ பிடிக்கல, நாங்கள் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் தான் ஏறினோம். ஏன்னா ஆட்டோ வரும்போது பிடிக்கலான்னு நாங்கள் 4 பேரும் சேர்ந்து பஸ் ஏறினோம். பஸ்ஸில் சீட்டு கிடைக்கல. ஸோ அக்கா வந்து ஒரு பாயிண்டில் ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க நின்றுட்டுருக்கும்போது. அப்பா அம்மா அக்காவை ஒரே திட்டு, ஃபோன் மட்டும் கீழே விழுந்துச்சுன்னா என்ன ஆகிறது, நீ பேலன்ஸு விழுந்துட்டு பிடிக்க முடியாமல் விழுந்துட்டேன்னா என்ன ஆகிறது, எனக்கெல்லாம் யார் இருக்கா அப்படிலாம் அம்மா வந்து அக்காவை திட்டுறது. நான் ஆக்சுவலி பேக்கில் இருந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன், எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. அதை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வேறு என்ன நடந்துச்சு, அப்புறம் நாங்கள் 4 பேரும் செம்ம வெயில். அப்போ நான் தான் வந்து கண்டிப்பாக அம்ப்ரெல்லா எடுக்கணும்னு எடுத்திருந்தேன். ஏன்னா நேற்றே செம்ம தலைவலி, ஸோ இன்றைக்கும் தலைவலிக்கக்கூடாதுன்னு அம்ப்ரெல்லா எடுத்து அப்புறம் நாங்கள் 4 பேரும் பார்லர் போனோம். பார்லரில் போனால் ஃபன்னு. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த பார்லர் போயிருந்தேன். ஓகே, அவங்கெல்லாம் ரொம்ப ஞாபகம் வச்சுருக்காங்க. லைக் என் ஃபேஸ் ரொம்ப ஞாபகம் வச்சுருக்காங்க. லைக் நானே ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டேன், பட் ஸ்டில் ஃபார் சம் ரீசன் அவங்க என்ன இன்னுமே ஞாபகம் வச்சுருக்காங்க. அவங்க அந்த அதுல்யா பார்லர் பாலக்காடில் இருக்கிறது, அதில் அவங்க ஓனர் தான் என்கிட்ட பேசினாங்க.
என்ன வந்து நான் மாடலான்னு கேட்டாங்க, மாடலிங் பண்ணுறேன்னான்னு கேட்டாங்க. அப்புறம் என் ஹேர் கலர் பற்றி சொன்னாங்க, என்னோடய மூக்குத்தி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு என் ஹேர் கலர் ரொம்ப பிரைட்டாக இருக்கான், ஸோ கொஞ்சம் அதை சட்டில் ஆக்கணும் அப்படின்னாங்க. அங்கேயே வர சொன்னாங்க. அப்புறம் என்ன கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னு அவங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஓகே பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நம்பரெல்லாம் கொடுத்துட்டு பே பண்ணிவிட்டு அம்மாவோட இயர்லோபு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிவிட்டு நானும் அக்காவும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம் உள்ள. அப்புறம் நாங்கள் நடந்து ஆட்டோ பிடிச்சி நேராக ஷெரீஃப் பாய் பிரியாணி கடைக்கு போனோம். அப்பா தான் சொன்னார், புதுசாக பிரியாணி கடை வந்திருக்கு, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு. அங்கே போய்ட்டு 2 மட்டன் பிரியாணி வாங்கினோம். ஏன்னா நானும் அக்காவும் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அம்மா பிரியாணி வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 பிரியாணியே நாங்கள் 4 பேராக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம். அதுவே எங்களுக்கு ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் அப்பா சொன்னார், நம்ம வாடிகா போகலான்னு. வாடிகா வந்து ஒரு ப்ளேஸ், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பார்க் மாதிரி. ஓகே. அப்புறம் வாடிகாவில் நடந்து நாங்கள் போனோம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். என்ன வெயில் கொஞ்சமாக இருந்துச்சு மத்தியான டைம், அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. வாடிகா போயிட்டு அதோட என்ட்ரன்ஸில் அக்கா வந்து டிக்கெட் எடுக்க போயிட்டா, அப்பா வந்து பாப்கார்ன் வாங்க போயிட்டா. நான் வந்து கூஸ்பெரி, உப்பில் போட்ட கூஸ்பெரி, லைக் சூப்பராக இருக்கும். அது வந்து அரி நெல்லிக்காய், நாய் நெல்லிக்காய்னு 2 இருக்குது. நாய் நெல்லிக்காய்னா பெரிய நெல்லிக்காய், பெரிய கூஸ்பெரி. அரி நெல்லிக்காய்னா குட்டி கூஸ்பெரி. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு அப்பாட்ட நான் வந்து சொன்னேன், எனக்கு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிடணும் போல் இருக்குது, வாங்கி கொடுங்கன்னு. அதெல்லாம் வேணான்ட்டார். இப்போ நான் நினச்சேன், இப்போது நான் வந்து சென்னையில் தனியாக இருக்கேன், எனக்கு வேணும்னா நான் போய் வாங்குவேன். இவங்க பேரண்ட்ஸ் கூட இருந்தால் இவங்க வாங்கி தர மாட்டேன், வேணாம் இது வேணாம்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் இதே இது. அப்புறம் வற்புறுத்தி வாங்க வச்சுட்டு, அது வேறு விஷயம். உடம்புக்கு கேடு, அது வயிறு வலிக்கும் அப்படி இப்படி என்னமோ சொன்னாங்க. அப்புறம் அதை வாங்கிட்டு நாங்கள் வந்து பார்க்கில் உட்காந்துட்டு இருந்தோம், நாங்கள் 4 பேரும். அப்புறம் ஊர் கதை உலக கதை எல்லாமே பேசிட்டு அப்படியே உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் சுற்றிட்டே இருந்தோம் அந்த பார்க்குக்குள்ளே. நிறைய பேசினோம், ஃபோட்டோ எடுத்தோம், இப்படியே போச்சு. ஒரு பாயிண்டில் எனக்கு நானும் அக்காவும் நிறைய செல்ஃபீஸ் எடுத்தோம், நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். ஒரு பாயிண்டில் எனக்கு ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும். அவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு தண்ணி வேணும், நான் பாட்டிலில் தண்ணி வாங்குறேன்னு கேட்கவே இல்லை, வரும்போதும் வாங்க விடலை. எனக்கு தலைவலின்னா என்னால் தண்ணி குடிக்கணும்னு தோணுது, தலையும் வேறு வலிக்குது. நான் சொன்னேன், சத்தமாக நம்ம திரும்ப போயிடலாம், மால் போயிடலாம் அப்படின்னேன். அப்புறம் சரி தண்ணி வாங்கி தரேன்னு வெளியே வந்து இளநீ குடிக்கலான்னு சொன்னாங்க. எனக்கு லெமன் சோடா கடை பார்த்த உடனே எனக்கு லெமன் சோடா குடிக்கணும்னு தான் தோணுச்சு, இளநீ குடிக்கணும்னு அப்போ தோணலை. அப்புறம் நானும் அக்காவும் லெமன் சோடாவும் மசாலா சோடாவும் வாங்கினோம். அப்பா அம்மா வந்து இளநீ வாங்க போயிட்டாங்க. அப்புறம் அது குடித்தப்போ தான் லைக் ரொம்ப டீஹைட்ரேட் ஆனதுக்கு, அந்த வெயிலில் கொஞ்சம் தண்ணி கிடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இளநீ அம்மா அப்பாலாம் குடிச்சிட்டு நாங்கள் ஆட்டோ பிடிச்சி லுலு மால் போயிட்டோம். லுலு மால்லையும் ஃபன்னு. அதாவது ரம்ஜானுக்கு ஆசையாக சென்னையிலேருந்து ஊருக்கு வந்தால் க்ரோசரி ஷாப்பிங்கு தான் போனோம். அப்பா ஒரு இடத்துல போகிறாரு, அம்மா ஒரு இடத்துல போகிறாங்க, நான் ஒரு இடத்துல, அக்கா ஒருத்தர், இப்படி தான் போச்சு. லைக் ஒவ்வொருத்தரும் ஒன்றா பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு திங்ஸ் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்பா வந்து அம்மா ஆல்ரெடி எழுதி கொடுத்துருக்காங்க என்னென்ன பொருட்கள் வேணும்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு அப்பா கையில் கொடுத்துருக்காங்க. அப்பா அது ஒவ்வொன்றா தேடி தேடி போய் வாங்கி அந்த ஷாப்பிங் கார்ட்டில் போட்டிருந்தாங்க. அக்காவும் நானும் அம்மாவும் ஒன்றாவே சுற்றிட்டு இருந்தோம். அப்புறம் அம்மாவை நான் அப்பா கூட விட்டுட்டோம்.
அம்மா அது வேணும் இது வேணும்னு சொல்லி எல்லாம் வாங்கிட்டு அப்பாவும் இந்த காய்கறி அப்புறம் உள்ள தேவையான க்ரோசரி என்னெல்லாமோ வாங்கினோம். நான் தான் வந்து எனக்கு இந்த ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது பார்த்தா அது வந்து 143 ருபீஸ். ஓகே, அதில் மணியெல்லாம் நான் பார்க்கல, பிடிச்சிருந்தா நான் வாங்குவேன், எப்போவுமே நான் அப்படி தான். அதே மாதிரி சிந்தூரா மாம்பழம் இருந்துச்சு, அது வந்து ஒன்றுக்கு 50 ரூபா. ஓகே, ஸோ நாங்கள் 4 பேர் இருக்கோன்னு 4 மாம்பழம் வாங்கினேன். அப்புறம் ரொம்ப தாகமாக இருந்துச்சுன்னு 2 ஜூஸ் வாங்கினேன், ஏபிசி ஜூஸ். இதுதான் என்னோடய கான்ட்ரிபியூஷன். ஓகே, இதுக்கு மொத்தமாக சேர்த்து பில்லு ஒரு 2400 வந்துச்சு. அப்பா வீட்டில் ரொம்ப சொல்கிறாரு, யாராவது நான் 140 ருபீஸ்க்கு சிப்ஸு வாங்குவாங்களா? பேக்கெட் சிப்ஸு 143 இருந்துச்சு, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. நல்லா ஜாக்ஃப்ரூட் சிப்ஸ்னால வாங்கினேன். ஆனால் அப்பா அதை சொல்லியே காமிச்சிட்டு இருந்தார். அதே மாதிரி மாம்பழம் வந்து ஒன்றுக்கு 50 ரூபா, சீசன் டைமில் வாங்கினா கூட இவ்வளோ வராது, சீசன் இல்லாத டைமில் வாங்கினால தான் இப்படி அப்படின்னு அது வேறு சொல்லி காமிச்சிட்டே இருந்தார். ஒரு பாயிண்டில் நான் வந்து இருங்க நீங்கள் காசே வச்சுக்கோங்கன்னு அவர் 300 ருபீஸ் அனுப்பி கொடுத்துட்டேன். ரொம்ப பேசுகிறாருன்னு. ஒரு ஈவினிங் டைமில் அது வேறு சொல்ல மறந்துட்டேன். ஸோ மாலில் க்ரோசரியெல்லாம் வாங்கி எப்படியோ ஆட்டோ புக் பண்ணி திரும்ப வீட்டுக்கே வந்துட்டோம். அப்புறம் வீட்டில் இருந்து ஒரு ஈவினிங் டைம் ஆன உடனே எனக்கு ஏதாவது இந்த ஆயிலி டைப் ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. இந்த பொக்கவடா, பஜ்ஜி டைப்பு. பொக்கவடான்ற ஒரு டைப் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசில் சாப்பிட்டது. அது வேணும்னு சொன்னப்போ எங்கள் அப்பா, அதான் மாம்பழம் வாங்கியிருக்கல, சிப்ஸு வாங்கியிருக்கல, அதெல்லாம் பொக்கோடான்னு நினச்சி சாப்பிடு அப்படின்ட்டாரு. அப்போ நான் வந்து ரோபியை மிஸ் பண்ணேன். அதாவது ரோபிகிட்ட நான் வந்து இப்போ எனக்கு ஆசை இருக்குன்னு மட்டும் சொன்னால் போதும், ரோபியை விட்டு நானே எனக்கு ஆசை இருந்தால் போய் வாங்குவேன். இங்கே எனக்கு அந்த ஃப்ரீடம் இல்லை. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நான், அப்பா, அம்மா, அக்கா 4 பேரும் மாடியில் போய் உட்காந்து ஒரு கதை உள்ள கதைலாம் பேசினோம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், மாலில் நடந்த விஷயம். ஸோ லுலு மால் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசு அண்ட் நிறைய லைக் எப்படி சொல்கிறது, நிறைய ரோஸ் இருந்துச்சு, நிறைய ஷெல்ஃபு. லைக் ஒருத்தர் தொலைச்சா தேட ரொம்ப கஷ்டம். அப்போது என் அக்காவை லைட்டாக வேலை வாங்கினேன். அதாவது உனக்கு ஷார்ஜா ஷேக் வாங்கிக்கோ, அவள் ஏதாவது கேட்டால், ஒரு ஹெல்ப்பாக கேட்டால், எனக்கு ஷார்ஜா ஷேக் வாங்கி கொடு, அப்போ தான் பண்ணுவேன் அப்படின்னா. ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு லைனில் எங்கள் அப்பா இருக்கார், அப்பா போய் கூட்டிகிட்டு வா, அப்படி தான் அவளுக்கு டாஸ்க்கு கொடுத்தேன். அதுக்காக ஷார்ஜா ஷேக் வாங்கினா தான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னா. ஸோ என்ன சொன்னாலும் ஒரு 4-5 இந்த மாதிரி குட்டி குட்டி வேலை சொல்லியிருந்தேன் அவள்கிட்ட. ஷார்ஜா ஷேக் வாங்கி தரேன் போய் பண்ணு, ஷார்ஜா ஷேக் வாங்கி தரேன் போய் பண்ணு அப்படின்னு. கடைசி வரைக்கும் ஷார்ஜா ஷேக் நான் வாங்கி கொடுக்கல, அது வேறு விஷயம். பட் ஏபிசி ஜூஸ் வாங்கி கொடுத்தேன். ஆனால் நிறைய சிரித்தோம். லைக் 4 பேரும் க்ரோசரி ஷாப்பிங்காக லுலு மால் போன மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொன்றா வாங்கி சிரித்து லைக் நல்லா இருந்துச்சு. சின்ன ஃபேமிலி, பெரிய கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஆனால் இதுக்காக நான் சென்னையிலேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு 4 காய்கறி வாங்க நான் சென்னையிலேருந்து வந்தேன். இதுவே சென்னையிலேருந்து நான் ஜெப்டோவில் ஆர்டர் போட்டுப்பேன், மால்க்கெல்லாம் கண்டிப்பாக போயிருக்க மாட்டேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். லைக் சின்ன வயசில் எங்களை மேபி பார்க்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, தியேட்டர் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாங்க. பட் இப்போ க்ரோசரி ஷாப்பிங் கூட்டிகிட்டு போனதில்லை. எனக்கு இன்றைக்கி போனப்போ தான் தெரிஞ்சது, ஓகே நம்மளும் ஓரளவுக்கு பெரியவங்க ஆகிட்டோம், வீட்டுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு தேடி போய் வாங்குகிற நிலைமைக்கு வந்துட்டோன்னு இன்றைக்கி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன நடந்துச்சு? டெரஸ்லலாம் போய் அப்புறம் நிறைய பேசி கொஞ்சம் சிரித்து, ஏதாவது ஜோக் சொல்லுவார் அப்பா,
அப்பா கொஞ்சம் டேடி ஜோக் சொல்லுவார். அதுக்கு எனக்கு சிரிப்பே வராது. எங்கள் அம்மா ரொம்ப நல்லா சிரிப்பாங்க. அம்மாவுக்கு அதுதான் ஃபன்னியாகவே தோணும். அந்த மாதிரி ஒன்று கேட்டாங்க. அதாவது சொல்லிகிட்டு இருப்பார். அதாவது ஒரு கேள்வி, காந்திஜி குளிக்கும்போது இந்த விரல் மட்டும் நனையலை ஏன் அப்படின்னு அப்பா கேள்வி கேட்டார், ஒரு விரலை காமிச்சிட்டு. அப்போ நானும் யோசித்தேன், எதனால இருக்கும், ஒருவேளை லெஃப்ட் ஹேண்டில் குளிச்சிருப்பாரா? நான் அவர் ரைட் ஹேண்ட் தான் காமிச்சார், ரைட் ஹேண்டில் ஒரு ஃபிங்கர் தான் காமிச்சார். அதுக்கப்புறம் அவரே சொல்கிறாரு, அது அவர் விரல்ல, காந்திஜி குளிக்கும்போது அவர் விரல் எப்படி நனையும், வெட்டாகும் அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல ஜோக்கு எங்கள் அம்மா தான் சிரிப்பாங்க, எனக்கு சிரிப்பே வராது. பட் நானும் டேடி ஜோக் சொல்லுவேன், அது வேறு விஷயம். அந்த மாதிரி கொஞ்சம் மொக்கையாக பட் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாடியிலேருந்து கீழே வந்து நல்லா சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டோம். அக்காவுக்கு லைட்டாக தலைவலி இருந்துச்சு. அப்புறம் அவளை தலையெல்லாம் மசாஜ் பண்ணி விட்டு, காலெல்லாம் மசாஜ் பண்ணி விட்டு அவளை படுக்க வச்சு அம்மா கூட லைட்டாக சண்டை போட்டுன்னா அம்மா சொன்னால் எதுவும் நான் கேட்க மாட்டேன். மீன் எனக்கு பிடிச்சதான் பண்ணுவேன். எண்ட் ஆஃப் த டே ஆப்வியஸ்லி அது தெரிஞ்ச விஷயம். அதாவது ஒன்றும் இல்லை, பெட்ரூமில் என்னை படுக்க சொன்னாங்க. நான் சொன்னேன் எனக்கு வேர்க்குது, நான் அதனால் ஹாலில் கொஞ்சம் படுத்துக்கிறேன் அப்படின்னு. அது அம்மா சொன்னால் நான் கேட்கலையா. அதனால் நான் வந்து அதாவது தலை தெரிச்சதுன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். அதாவது அடங்கா பிடாரி, சொன்ன பேச்சு கேட்காதது அப்படிலாம் சொல்லி அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்னை வந்து 4 திட்டு திட்டினா தான் எங்கள் அம்மாவுக்கு தூக்கமே வரும். 4 திட்டி ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை, அம்மா கொரட்டை விட்டு தூங்கிட்டாங்க. அப்புறம் நான் இந்த ஆடியோ அப்லோட் பண்ணணுமேனு சொல்லணுமேனு அப்படியே ஹால் வந்துட்டு சொல்லிகிட்ருக்கேன். இப்படி இருந்துச்சு என்னோடய டே.